கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேராக பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாத. நிறைய பேருக்கு அவங்க நினச்ச ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னோடனே ஒரு பயம் வந்துடும். நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, நமக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எல்லோரும் நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ, நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ, நமக்கு இன்னும் ஒரு குழந்தை கிடைக்கல, யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ, நம்ம கடனில் இருந்துட்டு அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறோம், யாராவது தப்பாக பேசிடுவாங்களோன்னு அடுத்தவங்களை நினச்சே பயந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கும்பல் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். நிறைய பேர் அவன் ஏதாவது சொல்லிடுவானோ, அவன் ஏதாவது சொல்லிடுவாளோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, ஒருவேளை எனக்கு போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, இல்லை இந்த வியாதி என்னை கொன்னுருமோ, இல்லைன்னா இந்த பிரச்சனை என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுமோ. ஒன்றும் நடக்காது. பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பைபிளில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய இடத்துல பயப்படாத அங்கங்கே ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். ஏன் தெரியுமா? இந்த பயம் உன் வளர்ச்சியை தடுக்கும். இந்த பயம் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும். இந்த பயம் வந்துச்சுன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது ஆயிடும். சிலர் பார்த்தீங்கன்னா பயந்து வேலைக்கே போக மாட்டேன்றான். சிலர் பயந்து யாரோ என்னை ஃபாலோ பண்ணி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறத பார்க்குறேன். ஆனால் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க மைண்டில் அந்த பயம் என்ன பண்ணும், பின்னால் யாராவது நடந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. இவன் என்ன நினைக்கிறான், என்ன தான் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு தான் ஏதோ பண்ண போகிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த பயம். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயம். அப்படின்னா பயத்தில் இருக்கிறவன் எதை பார்த்தாலும் பயப்பட தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் பிடுங்கி போடுகிறார். அது உன்னை கோழைத்தனத்தில் நடத்தும், உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும், உன்னை இயலாதவன் என்று எல்லாரும் பேசுகிற அளவுக்கு உன்னை கொண்டு போயிடும். அவ்வளவு சீரியஸானது தான் இந்த பயம். அந்த பயத்தை எடுத்து போடணும். ஏன்னா அது இருந்தால் நீ வெட்கப்பட்டுருவ. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ வெட்கம் அடைவதில்லை. எந்தெந்த காரியங்கள் என்னை வெட்கப்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த சம்பவத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். எனக்கு இந்த காரியம் நடக்கலை, இது கிடைக்கல, அதனால் நான் வெட்கப்பட்டுருவேன், நான் தலைக்குனிவு கொண்டு வந்துடுவேன், என்னுடைய குடும்பத்தில் இது தலைக்குனிவு வந்துடும். பயப்படாதீங்க. ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய. அவர் தானே சொல்கிறார், பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தைரியத்தை வரவழைத்துக்கொள். அது விசுவாசத்திற்கு அடையாளம். இந்த பயம் எதுக்கு அடையாளம்னா அவிசுவாசத்திற்கு அடையாளம். நல்லா படித்த எவ்வளோ பிள்ளைங்க பயத்தினால டிப்ரெஷனில் போய் யாரையும் பார்க்க முடியல, அவங்கள முகத்துமுகம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சிலருக்கு இந்த பயத்தினால என்னன்னா அடுத்தவங்க முகத்தை பார்த்து பேசக்கூட அவங்களுக்கு முடியாத அளவுக்கு அந்த பயம், கோழைத்தனத்தின் ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி அது எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்திலேருந்து அப்புறப்படுத்துகிறேன். உன் பிள்ளைகிட்ட இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகிட்ட இருந்தாலும் சரி, உன்னுடைய மகளிடத்தில் இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளிடத்தில் இருந்தாலும் சரி, எல்லா பயத்தை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால் நிரப்புறாரு. இனி சிங்கத்தை போல தைரியமாக இருங்க. நீங்கள் கண்டிப்பாக சாதனைகளை படைக்க முடியும். நீ எதிலெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு நீ இழந்து போன செல்வங்களை தருவேன், இழந்து போன உடைமைகளை தருவேன், இழந்து போன ஒருவேளை 2 முறை கற்பம் கலைஞ்சு போச்சு, 3 முறை கலைஞ்சு போச்சு, கவலையப்படாத. இந்த முறை மறுபடியும் நீ ஜெபத்தோட முயற்சியடி, கர்த்தரதை உனக்கு கண்டிப்பாக தருவேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறீர். ரெபேக்கா என்கிற மகளுக்கு ஆண்டவர் ரெட்டை பிள்ளைகளை பைபிளில் கொடுத்தது போல் இப்போ ஒரு ரெபேக்கா உட்காந்து அழுதுட்டு இந்த செய்தியை கேட்குறீங்க. உனக்கு ரெட்டை பிள்ளைகளை கர்த்தர் தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் என் ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லாரும் ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஆர் கௌசல்யா, விழுப்புரம். என்னுடைய மகன் பெயர் கணேஷ். அவன் ஃப்ளோரிங் ஒர்க் செய்து வந்தான். ஆர்டர்ஸ் கிடைக்கும் இடங்களுக்கு சென்று வேலை செய்து சம்பளம் வாங்கி கொண்டிருந்தான். ஒரு பெரிய கம்பெனியில் ஆர்டர்ஸ் கிடைத்தது. ஃப்ளோரிங் ஒர்க்கு செய்து முடித்தும் அதற்குரிய பணம் 2 லட்சம் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆகஸ்ட் மாதம் நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு மகனை அனுப்பி வைத்தேன்.
மகன் அதில் கலந்து கொண்டு சகோதரருடன் இணைந்து ஜெபித்தான். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்திலும் ஜெபித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தான். அதன் பிறகு கர்த்தருடைய கிருபையினால் அவனுக்கு வரவேண்டிய பணம் முழுவதும் கிடைத்து விட்டது. இவங்களுக்கெல்லாம் 2 லட்சம் ரூபா அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டுங்க. ஒரு நாள் அவங்களுக்கு கூலி மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய் இருக்கும், இல்லை 1200 ரூபா இருக்கும். ஆனால் 2 லட்ச ரூபா ஒரு ஃப்ளோரிங் ஒர்க்கை எடுத்து செய்து 2 லட்ச ரூபா அவனுக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா எத்தனை பேருக்கு கையிலேருந்து சம்பளம் கொடுத்துருப்பார், எவ்வளவு பணம் அவருக்கு கையிலேருந்து போட்டிருப்பார். அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து உங்கள் தாயார் வந்து நம்பிக்கையோடு நீ போயிட்டு வாடா உனக்கு நடக்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அப்படி தான் அன்பரின் பாதத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி விடுவாங்க. நீ போயிட்டு வா, இது நடக்கும், அங்கே போயிட்டு வா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீ அங்கே போயிட்டு வா உனக்கு வேலை கிடைக்கும், நீ அங்கே போயிட்டு வா இந்த வழக்கிலேருந்து விடுதலை கிடைக்கும். நிறைய சாட்சிகளை பார்த்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், தாய் நம்பிக்கையோடு அனுப்புனா மகனுடைய பிரச்சனை தீர்ந்துச்சு. உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவனே, பயந்து நடுங்கி கொண்டு தங்கள் மேல் போடப்பட்ட வழக்கு நிமித்தம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அந்த வழக்கில் என் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து இவர்களை நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, அது எனக்கு கிடைக்காதுன்ற முடிவில் பயந்துட்டு இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன்றதா ஆண்டவர் சொல்லி அவர்களை ஆசீர்வதியும். கடனினால் வெட்கப்பட்டு தலகுனிஞ்சு நிற்கிற பிள்ளைகளுக்கு கடனை அடைக்க சிறப்பு வழியை திறந்து தாரும். குழந்தை இல்லாததுனால வெட்கப்பட்டு மனுஷ முகம் பார்க்க முடியாமல், ஃபங்க்ஷன் போக முடியாமல், வேலைக்கு போக முடியாமல் இருட்டறையில் கிடந்து அழுகிற பிள்ளைகளுக்கு இயற்கையாக 1 பைசா செலவில்லாமல் ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்து என் பிள்ளைகளை தலைநிமிர பண்ணுங்க. அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள், கோழைத்தனத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணும். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற மங்கள வார்த்தைகள் இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.